மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. என்ன லெவின், பாட்டெல்லாம் பலமா இருக்கு. எதர்ச்சியா அந்த பாட்டு கேட்டேன் நான்சி. என்ன அடிக்கடி பாட சொல்லுதா? முழு பாட்டு உனக்கு தெரியுமா? கத்துக்க வேண்டியதுதான். பிஷப் தாத்தா, எனக்கு ஒரு டவுட். சொல்லுப்பா. ரீசெண்டா ஒரு பாட்டு எனக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்துச்சு தாத்தா. என்னடா அது அப்படி ஒண்ணு டிஸ்டர்ப் பண்ற பாட்டு? மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. அருமையான பாட்டு இல்ல? ஏன் உன்னை அது டிஸ்டர்ப் பண்ணுது? இதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன தாத்தா பண்ணும்? இந்த மனமாற்றத்துக்கு மாறவே ஆசைப்படுகிறேன் இல்லையா? இப்ப மாறவே அப்படின்னா இங்க இருக்கிறது இப்படி வந்தாதான் மாற்றம். இப்ப அந்த மாற்றத்துக்கு, நம்முடைய மனமாற்றத்துக்கு, வாழ்க்கை மாற்றத்துக்கு முதல் நம்ம செய்ய வேண்டிய காரியம் தன்னிலை உணர்தல். டு நோ ஒன் செல்ஃப். நான் எங்க இருக்கிறேன், நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன். அந்த உதாரணம் கதையில வர்றது உங்களுக்கு தெரியும். எப்படி அவன் அப்பா விட்டுட்டு போய் பணத்தை எல்லாம் வீண் பண்ணிட்டு அப்புறம் பிழைக்கிறதுக்கு வழி இல்லாம ஒருத்தட்ட போய் பன்று மேய்ச்சிக்கிட்டு சாப்பாடு இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்கான். பைபிள் படிச்சீங்கன்னா அவங்க ஒரு அழகான வார்த்தை வரும். எங்க அப்பா வீட்டுல வேலைக்காரங்களுக்கு கூட நிறைய சாப்பாடு இருக்கு, இங்கு நான் பசியோடு வாழ்கிறேனே. ஒரு வசனம் ஒன்று வருது பாரு, இப்படி இருந்தவன் இப்படி ஆயிட்ட அப்படின்ற அந்த ஒரு சூழ்நிலை. அப்போ அவன் அப்படி சேஞ்ச் ஆகிறதுக்கு காரணம் என்ன? நான் யார், நான் என்ன நிலைமையில் இருக்கேன், அப்போ நான் பாவம் பண்ணிட்டேன். தாவீது கூட என்ன சொன்னாரு? நான் பாவம் பண்ணிட்டேன், அப்போ நான் குற்றம் செய்தேன், பாவம் செய்தேன் என்பதை உணர்தல். ஏன் இதை சொல்றேன்னா, ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, நான் எல்லாம் ஒன்றும் தப்பு பண்ணல, நான் தப்பெல்லாம் பண்றதில்ல அப்படின்னு சொன்னா மனமாற்றம் அவங்களுக்கு வருமா? வரவே வராது. ஏன்னா அவங்க ஏற்கனவே நல்லா இருக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால மனமாற்றத்துக்கு முதல் ஸ்டெப் நான் குற்றம் செய்துள்ளேன் அப்படிங்கிறத ஏத்துக்கணும். அப்பதான் அந்த மனமாற்றத்துக்கு வரும். முயற்சி பண்ணுவீங்களா? செய்வோம் தாத்தா. God bless you.